சார் என்சிசினாலே கம்பா சார். டேய் இந்த கம்பை உங்களுக்கு பத்தலேடா. ஆமா மும்மூர்த்திகள ஒரு மூர்த்தி இருப்பானா, அந்த மூர்த்தியை காணோமா? எங்க பிள்ளையாரப்பா பின்னாடி எங்க ஒளிஞ்சிருக்கானா? என்னைய மட்டும் காப்பாத்துப்பா. காணாம சார் வாடா. ஏன்டா லேட்டு? என்னடா இத்தனை கட்டு சாரத்தின் நிறுத்துறோம் கோயில கட்டுறாப்புல? சார் நேத்து என்ன நாளு நீயே சொல்லு. அம்மாவாசை. வர பாதையெல்லாம் திருஷ்டி எலுமிச்சம்பளம் சுத்தி போட்டு விடிய காலையில வர என்னையும் அதெல்லாம் தாக்குது சார். டேய் உங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்க நிக்கிற ஓம்பல நம்மளதான் பிடிக்கிறோம் அம்பல் ஆயிடுமாடா. 4-5 மாசமா அம்மாவாசைக்கு பின்னால எனக்கு உடம்பு சரியில்லாம போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதான் ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் போய் பாடம் போட்டு சீட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் சார் எனக்கு ஒரு சந்தேகம். டேய் உங்க சந்தேகமே வித்தியாசமா இருக்குமாடா. அதான் அந்த பூசாரி கிட்ட கேட்டுக்கலாமா? சார் இன்னைக்கு நான் லீவ் போட்டாலும் போடுவேன். ஆனா அந்த சந்தேகத்தை கேட்காம மட்டும் போக மாட்டேன். அப்படி என்ன சந்தேகம்? விடிய காலையில நான் கிளம்புற அதே பாதையில தான் நீங்க எனக்கு முன்னாடி கிளம்புறீங்க. ஆனா அதெல்லாம் உங்களை தாக்க மாட்டேது. பின்னால வர என்ன மட்டும் ஏன் தாக்குது? டேய் திருச்சி எலுமிச்சம்பழத்தை அதை பார்க்கும் போது 3 வாட்டி துப்பணும். அப்படி துப்புனா அது நம்மள தாக்காம திருஷ்டி சுத்தி போட்டோடனே திருப்பி போய் தாக்கும். ஓ அதனாலே வந்ததும் 2 சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா? பின்ன ஊர்ல எல்லா இடத்துல சுத்தி போட்டிருக்காங்க. தூன்னு துப்புனா நாக்கு வறண்டு போயிடாது? என்ன முழிக்கிறாரு? ஒருத்தன் துப்புறானா, இன்னொருத்தன் கட்டுறானா. இவங்க இம்சைக்கு ஆளவே இல்லை. நீங்க உறுப்பினர் ஆகிறதுக்கு என்சிசில இருக்கணும். இந்த மலையை ஏறி இறங்கணும். யார் யார் இந்த மலையை ஏறி இறங்குறாங்களோ அவங்க தான் உறுப்பினர் ஆக முடியும். நெக்ஸ்ட் மந்த் சண்டே 11th. அப்படியே உங்கள யார் லீடர்னு செலக்ட் பண்ணிருங்க. என்சிசி ஃபயரிங்ல யார் ஃபர்ஸ்ட்? வெரி குட் நிலா. இவ வேற. கேப்டன் அவன் அன்அஃபிஷியல். நான் தான் ஃபர்ஸ்ட். கேப்டன் இவன் ஃபயரிங்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட். ஆனா ஸ்கூல்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே குட். எப்படியோ கொடி எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பா லீடர் வேணும். அட் த சேம் டைம் மலைக்கு கிளம்ப ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நான் தள்ளட்டுமா? அப்படியா? தள்ளி தொலை. பாலு மகனே எது தாப்புல தள்ளினா கப்ப எப்படா நகரும்? வந்து என் பின்னாடி வந்து தள்ளுற. அண்ணா எப்பவுமே ஸ்டடி. நீ பெர்ஃபெக்ட்னே. வாடா 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 வா பின்னாடி புடிச்சு தள்ளுற. விடாத. விட மாட்டேன். விட்டாத. விட மாட்டேன். விட்டாத. அடிச்சு தள்ளு. அடிச்சா 1 ஐயோ ஐயோ. டேய் பாலு மகனே நீ பலசாலிடா. நீ தள்ளுன தள்ளு இல்ல கம்பமே நகந்து நான் கீழே விழுந்துட்டு என்ன பிளட்டு வர்ற வரைக்கும் தள்ளிட்டடா. நீ எப்பவுமே ஸ்டடினே. டேய் டேய் பாலு மகனே. மாமா என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? நாட்டுக்கு உழைக்கிறத பெருமையா நினைக்கிற எனக்கு போய் நாட்டுக்கு எதிராக புரட்சி பண்ற ஒரு பையன் பிறந்தா அழுகாம என்ன பண்ண சொல்ற? உன்னைய மாதிரி ஒரு பொண்ணை பெற்றிருந்தா கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். பையன் வேணும் பையன் வேணும்னு கோயில் கோயிலா போய் பெத்த பரம்பரைக்கே தீராத களங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டா.
இனிமே எப்படி நான் வெளியே தலை காட்ட முடியும்? நம்ம நாடு ஊழல் லஞ்சத்துல மூழ்கி சுயநலம்ன்ற இருள்ல சூழ்ந்து கிடக்குது. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். இல்லாதவங்களே இருக்கக்கூடாது. அதுக்கு தடைகளை அடிச்சு நொறுக்கணும், உரிமைகளை போராடி பெறணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. என்ன திடீர்னு? காலேஜில், கூட்டத்தில், பிரச்சாரத்தில் இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மேலோட்டமாக இங்கே நடக்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. நாமளும் அசைன்மெண்ட் போனால் தான் தெரியும். சும்மா இருந்தால் சந்தேகம் வரதா செய்யும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு படைக்கு சமங்கிறாங்க. பலசாலியாக இருந்தாலும் இருக்கிறது 20 பேர். இதை வச்சு என்ன சாதிச்சிட முடியும்? இங்கே 20 பேர் இது மாதிரி பல இடத்துல இருக்காங்களே. இவங்க உதவுறதால கிராமங்களில் பல பேரோட மறைமுக ஆதரவு இருக்கே. இது போதுமா? போதாது. புலிவாலை பிடிச்சிட்டோம், விட முடியாது. விட்டா உயிர் இல்லை ஜெயில். அதனால விதியோட போக்கிலே போவோம். ரொம்ப யோசிக்காத, என்னையும் குழப்பாத. வா. கோபால், கோவிந்தா. டேய் கோபால், உன்னை பார்த்தா மளிகை கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க மிலிட்டரி ஹோட்டல் நடத்துறாங்க. அப்ப சரி. பாடி கோவிந்தா மட்டும் நீ பண்றத பார்த்துட்டு தான் இருந்தேன். சார், நீங்க பாத்தீங்களா? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சாலும் உங்ககிட்ட கிடைப்பது என்னவோ பொய். ஏண்டா 10 ரவுண்டு ஓடணும், 10 ரவுண்டு போட சொன்ன மாதிரி சிரிக்கிற? சரியா விசாரிக்காம எனக்கு மட்டும் தண்டனை கொடுத்த நினைச்சு கோவிந்த எப்படி சிரிப்பான்னு சிரிச்சு காட்டுறேன். கோவிந்தா சார், எந்திரா. என்ன அடிக்குள்ள காலோட 10 ரவுண்டு ஓண்டதோ கோபால் எப்படி அலுவலா செஞ்சு காட்டுறியா? சபாஷ், சரியான போட்டியா சார்? போட்டியா? உன் போட்டியை உருவிடுவேன். உருவினதும் பொழைச்சிருங்க, இல்லாட்டி இவன் கடைக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிருவாங்க. செனப்பண்ணி கறியெல்லாம் சமைக்கிறதுல சார். ஆமா, செனக்கழுத கறி மட்டும்தான் சமைக்கிறாங்க. சமைச்சது ஃபர்ஸ்ட் பார்சல் உங்க வீட்டுக்குள்ள போதே. எந்த கறியை யார் சமைக்கிறாங்க, யார் சாப்பிடுறாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க 2 பேரும் டிஸ்மிஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கறி சமைக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் கூட டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. சார் சைவமா இருக்கும். இதுக்கு இப்படி டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிறதுக்கு என்ன காப்ஸ் 2 பேரும் தூக்கிடலாமா? எதுக்கு சார் தூக்குறீங்க? குடுக்கிற தண்டனையில அவங்களா பிச்சுக்க வேணாம்? எல்லா கிளாஸ்லயும் ஓடுறாங்க, இளைக்கவும் மாட்டேன்றாங்க, கிளம்பவும் மாட்டேன்றாங்க. தானா அபிட் ஆவாங்க சார். நல்லா பாரமா எதையாவது தூக்கிட்டு ஓட வச்சா. வா வந்து இடுப்புல வேணாம், முதுகுல ஏறு. உப்பு மட்டும் தூக்கிட்டு போறேன். ஆளை பாரு. சார், அவனே ஐடியா கொடுத்துட்டான் சார். கையற வலிக்குது. தட்டாத ஒட்டு. டேய் கருணாக்கி, கருணாக்கி ஒட்றா. முட்டாளுங்களா, என்ன செய்றீங்க? பத்தா தெரியல, தோரணம் கட்டிட்டு இருக்கோம்.
கொடியில தோரணம் கட்டக்கூடாது. வேணும்னா சிகப்பு வெள்ளை பச்சை பேப்பரை முக்கோணமாவும் செவ்வகமாவும் கட் பண்ணி கட்ட வேண்டியதானே. எத்தனை இடத்துல கொடி தோரணம் கட்டுறாங்க பார்த்ததில்ல. யாரு கட்டினாலும் தப்பு. தோரணத்துல தொங்குற கொடி கீழே விழுந்து மிதிப்பட வாய்ப்பு இருக்கு. பேப்பரா இருந்தாலும் துணியா இருந்தாலும் நம்ம கொடி தரையிலயோ தண்ணியிலயோ படக்கூடாது. புரிஞ்சுக்கோ. வெல் டன். வெரி குட். கொடி எத்தனதும் அவன் சட்டையில குத்தின கொடியை தூக்கி வீசிட்டு போறான். தோரணத்துல இருக்கிற கொடி தரையில விழுந்துருமா. பேசுறா. சிரிங்கடா சிரிங்க. கொடினா என்ன? அது தேசத்தோட அடையாளம், சுதந்திர சின்னம். இந்த கொடிக்கு பின்னால எத்தனை பேரோட உயிர் தியாகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன், எட்டாவது உயரத்துல இருக்கிற பல பேருங்க மார்ல குத்துன கொடிய 4 பேர் பாராட்டினதுக்கு பின்னால கசக்கி குப்பையில போட்டுறாங்க. மக்களை பத்தின நினைப்பே இல்லாம சுயநலமா செயல்பட்டு நாட்டை குப்பமேடாக்குறாங்க. நம்ம கிட்ட உழைப்பு இருந்தும் மூளை இருந்தும் முதல் இடத்துக்கு ஏன் வர முடியல? தேசப்பற்று இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நாட்டை பத்தின எண்ணம் எப்பவும் இருக்கணும். அதுக்கு 10th முடிச்ச ஒவ்வொரு மாணவனுக்கும் 2 வருஷம் கட்டாய ராணுவ கல்வின்னு ரூல் கொண்டு வரணும். அப்பதான் தேசபக்தி வளரும். தேசபக்தி மனசுல இருந்தா போதும், வெளியே காட்ட வேண்டியதில்லை. பண்ணி அண்ணே, யாரும் முக்கியமானவங்கள்ட்ட இப்படி சொல்லி மாட்ட போற? ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே. எதுக்கு நாயே பண்ணியன்னு கூப்பிடணும்? பண்ணிக்கு ரோசத்தை பாடுறா அண்ணே.